வெல்கம் டு சாய் சைபர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி மெட்டல் டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு மெட்டல் டூல் அப்படின்னா என்னன்னு தெரியாது. நம்ம ஆன்லைன்ல நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல செக் பண்ணிக்க இல்லை நம்ம டெவலப் பண்ணிக்க நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்கு. லைக் ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் எர்த், கோட் செஃப் இந்த மாதிரி. ஸோ அந்த டூல்ல எல்லாம் நம்மளோட ப்ரோக்ராமிங் நாலேஜை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நம்ம சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணணும். சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணோடனே அந்த சைட்ல இருக்க ஆட்டோமேட்டிக் எவாலுவேஷன் என்ஜின் நம்மளோட ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணும். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது இன்புட் அவங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக சம் இன்புட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இன்புட்டை ஒவ்வொரு இன்புட்டாக நம்மளோட ப்ரோக்ராமுக்கு பாஸ் பண்ணும். நம்மளோட ப்ரோக்ராம் அதுக்கு ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அவுட்புட்டையும் ஆல்ரெடி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் வந்து இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 10 இன்புட் அவுட்புட் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ அதுல 5 இன்புட்டுக்கு தான் நான் கரெக்டா எக்ஸாக்டான அவுட்புட் நம்மளோட ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரிமைனிங் 5 அவுட்புட்டுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரல, வேற ஏதோ அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராம் இன்னும் 100% வந்து அந்த அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக் எவாலுவேஷன் என்ஜின். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல அந்த சைட்டே ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிடும். அதே மாதிரி தான் மெட்டல் டூல் அப்படின்ற ஒரு டூலும் நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல செக் பண்றதுக்காக இருக்கு. இந்த டூலை யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ், எம்என்சி ரெக்ரூட்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இப்ப இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஆட்டோ ப்ராக்டரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ப்ராக்டரிங்ன்றது அப்படின்னா என்னன்னா, இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு கம்பெனியில போய் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம இருக்க பிளேஸ்ல இருந்துட்டே அவங்க நமக்கு ஒரு லாகின் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லாகின்ல அவங்க சொல்ற டைமுக்கு நம்ம டெஸ்ட்டை எனேபிள் பண்ணிட்டு இங்க இருந்தே நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம எந்த மேல் ப்ராக்டிஸும் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ஆட்டோ ப்ராக்டரிங்ல நம்மளோட சிஸ்டம்ல இருக்க கேமரா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சிஸ்டம்ல இருக்க மைக்ரோஃபோன், நம்மளோட வாய்ஸ், ரிமைனிங் பக்கத்துல யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாலோ இல்ல நம்ம வேற ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணாலோ அந்த சவுண்டை ரெகனைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ரெகனைஸ் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது மேல் ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்கும். சப்போஸ் அகைன் அது சேம் நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படின்னா செகண்ட் வார்னிங்ல ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிட்டு நமக்கு ஸ்கோர் வந்து 0 அப்படின்னு அப்டேட் பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணிடும். ஸோ இதுதான். ஸோ இது மெட்டல் டூலோட யூஸ். ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிள் லிங்க் யூஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டல் டூல்ல வந்து எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத நான் சொல்லி காமிக்கிறேன். இங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுல ஆட்டோ ப்ராக்டரிங்ன்ற கான்செப்ட் இல்ல. ஜஸ்ட் அந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்கு. நீங்க நினைக்கலாம் மேபி அதான் ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் எர்த்தெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த டூல் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டூலுக்கும் இந்த டூலுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்னோட ப்ரௌசர்ல அதோட லிங்க் நான் கொடுத்துட்டேன். சாம்பிள் கொஸ்டின் இருக்கு, அதுக்குரிய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இப்போ மெட்டல் டூலோட பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து லான்ச் டெஸ்ட் கொடுக்குறேன். ஒன்ஸ் லான்ச் டெஸ்ட் கொடுத்தோடனே அகெயின் இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே இது கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம சேட் பாக்ஸ் நம்மளோட சிஸ்டம்ல ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னாலோ, இல்லை நமக்கு தெரியாம பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஆப் ரன் ஆகிட்டு இருந்தாலோ, இல்லை சப்போஸ் மூவி டவுன்லோடர் ஏதாவது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா இதை டிடெக்ட் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி உங்களோட இதுல பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு, அகெயின் இது ரன் ஆச்சு அப்படின்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல சப்போஸ் நம்ம ஒரு கம்பெனிக்கு அட்டன் பண்ண போறோம்னா அவங்க நமக்கு லாகின் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லாகின் ஐடி வந்து கொடுத்து உள்ள போகணும். இங்க இது மார்க் டெஸ்ட்ன்றதுனால நான் சாம்பிள் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றேன். ஸோ இமெயில் அட்ரஸ், ஃபர்ஸ்ட் நேம் இது கம்பல்சரி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. தென் எம்ப்ளாயி ஐடி சம்திங் கொடுக்குறேன், லொகேஷன். ஸோ இது கம்பல்சரி. தென் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்த உடனே டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம பண்ண முடியாது நம்மளோட சிஸ்டம்ல. ஜஸ்ட் வந்து நம்ம அவங்க என்ன ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்களோ அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும். அதை தவிர வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டூல் வந்து டிடெக்ட் பண்ணும்.
ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துட்டேன். தென் இதுல இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இதுல இருக்க கொஸ்டின் வந்து ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் எதுக்காக இருக்கு அப்படின்னா, கொடுக்குற இன்புட் ஆட் ஆர் ஈவன். ஸோ ஆக்சுவலி ஆடா இல்லை ஈவனா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கு. இந்த கொஸ்டினோட சைஸ் ரொம்ப சின்னதுன்றதால இந்த இதோட முடிஞ்சிருச்சு. சப்போஸ் இன்னும் லென்த்தியா கொஸ்டின் போகுதுன்னா, இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஸ்க்ரால் பார் இருக்கும். அதை ஸ்க்ரால் பண்ணி ஃபுல் கொஸ்டின் லெஃப்ட் சைடுல நம்ம ரீட் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் வந்து இப்போ இந்த நம்ம அந்த மார்க் டெஸ்ட்ல நம்ம அட்டன் பண்ண போறது ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த இதே செக்ஷன்ல மோர் தென் ஒன் ப்ரோக்ராமர் இருந்துச்சு அப்படின்னா இங்க செக்ஷன்ல காமிக்கும் 1 அப்படின்னு இருக்குல்ல, இதே இடத்துல 1 அப்படின்றதா நமக்கு டோட்டலா 2 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் செகண்ட் ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டிஃபிகல்ட்டா இருக்கு, செகண்ட் ப்ரோக்ராம் என்னன்னு நான் செக் பண்ணணும்னு நினைச்சேன்னா இதுல கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் 2ன்னு வரும். அதை செலக்ட் பண்ணி போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ப்ரோக்ராம் 2ஓட கொஸ்டினுக்கு போயிடும். இந்த 2 ப்ரோக்ராம்ல சப்போஸ் மோர் தென் 2 ப்ரோக்ராம் இருந்தா கூட எந்த ப்ரோக்ராம் வேண்டாலும் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த ஆர்டர்ல அட்டன் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் தான் நமக்கு எடிட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி மேல லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. இந்த லாங்குவேஜ்ன்ற இடத்துல நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ இதுல நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு பாருங்க. ஜாவா 6, சி, C++, ஜாவா 7 அண்ட் 8, ஜாவா ஸ்கிரிப்ட், C# இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஜாவா 8. இப்போ சப்போஸ் வந்து நீங்க பைத்தான் அட்டன் பண்றீங்க, பைத்தான் லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இருக்கையிலே பைத்தான்ல ஹையஸ்ட் என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்களோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் எல்லா ப்ரீடிஃபைன் ஹெடர் ஃபைலுமே சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் இப்போ ஜாவாவில் கோட் பண்ணி உங்களுக்கு டெமோ கொடுக்க போறேன். ஸோ ஜாவா 8 நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே உங்களோட அந்த லாங்குவேஜ் எடிட்டரை சேஞ்ச் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ், ப்ரொசீட். நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட எடிட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்க மறந்துட்டு எடிட்டரை சேஞ்ச் பண்ணாம சிலேயே வச்சு ப்ரோக்ராம் பாதி டைப் பண்ணிட்டீங்க, இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது நம்ம ஜாவாவில் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாங்குவேஜை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி டைப் பண்ண கோட் எல்லாம் எரேஸ் ஆயிடும். ஸோ அதனால ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டு டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். தென் இப்போ ப்ரொசீட் கொடுத்தோடனே எடிட்டர் சேஞ்ச் ஆயிடும். தென் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு டோட்டலா எவ்வளவு டைம்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் டியூரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலா ஃபினிஷ் டெஸ்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இமீடியட்டா நம்மளோட ஸ்கோர் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்க. ஸோ இங்கே தான் நமக்கு இந்த எடிட்டர் நோட் பண்ணுங்க. நீங்க ஹேக்கர் ரேங்க், கோட் செஃப் இந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டூல்ல நம்ம நார்மலா இப்போ ஒரு எடிட்டர் யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க எக்லிப்ஸ் எடிட்டர் யூஸ் பண்ணி நார்மலா என்னோட சிஸ்டம்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் நான் யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்கி அதை ப்ரோக்ராமுக்கு கொடுத்ததும் ப்ரோக்ராம் ப்ராசஸ் பண்ணும். ஃபைனல் அவுட்புட் வந்து நமக்கு கன்சோல்ல டிஸ்பிளே ஆகும். இங்க அந்த மாதிரி இல்லைங்க. ஸோ அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் நம்மளோட என்டையர் கோடு இருக்கணும். இதுல வேற எதையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இதுல சப்போஸ் ஹெடர் ஃபைல் உங்களுக்கு ஏதாவது நியூவா தேவை அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடிஷனலா வேற ஏதாவது லேங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இம்போர்ட் ஜாவா டாட் லேங் டாட் ஸ்டார் கொடுக்குறேன்னா அடிஷனல் ஹெடர் ஃபைல் வேணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். பட் இந்த பார்ட்டை நம்மளால டெலீட் பண்ணவோ சேஞ்ச் பண்ணவோ முடியாது. நான் செலக்ட் பண்றேன் பாருங்க, செலக்டே ஆகல. தென் நம்மளோட கோர் கோட் எங்க எழுதணும்னா இந்த இடத்துல எழுதணும். ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷனோட புரோட்டோடைப்லயே அவங்க இன்புட் பாஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இன்ட் இன்புட் 1. அப்ப என்ன மீனிங்னா இந்த டூல ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் இன்புட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்புட்டை இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்னொன்னா பாஸ் பண்ணும். அந்த இன்புட்டை எடுத்து தான் நம்ம ப்ராசஸ் பண்ற மாதிரி கோட் எழுதணும். இப்ப ஜாவால நான் எழுத போறேன்னா நார்மலா இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் இங்க ஸ்கேனர்லாம் யூஸ் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராமுக்கு இன்புட் வந்துருச்சு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு அந்த இன்புட்டை வச்சு தான் ப்ராசஸ் பண்ற மாதிரி எழுதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்புட் 1ன்றதான் நமக்கு வந்த இன்புட். இப்போ நான் இதை வச்சு நான் ப்ராசஸ் பண்ண போறேன். ஸோ இந்த இன்புட் வந்து ஆட் ஆர் ஈவன் அப்படின்றத நான் செக் பண்ணணும். செக் பண்ணி இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ ஆடா இருந்தா என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஈவனா இருந்தா என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, if the given number is add, the function should return 2, else it should return 1. இப்போ நம்ம வந்திருக்க இன்புட்டை ஆட் ஆர் ஈவன் அப்படின்றத செக் பண்ண போறோம். இப்போ ஆடா இருந்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் இன்புட் 1 mod 2 equal to 0. ஸோ இந்த இப்போ என்ன மீனிங், நமக்கு வந்திருக்க இன்புட் ஈவனா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இல்ல இங்க வந்து நமக்கு ஆடான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க.
நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா என்ன மீனிங்? ஆட்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் ரிட்டர்ன் 2. ஸோ அப்போ என்ன மீனிங்? நமக்கு வந்திருக்க இன்புட் ஆட். எல்ஸ் இல்ல அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க? ரிட்டர்ன் 1. ஸோ இதான் அவங்க கேட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் மட்டும் தான் நம்ம எழுதணும். வேற எந்த ஃபங்க்ஷன் எழுதுறதோ இல்ல ஸ்கேனர் எழுதுறதோ இல்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் எழுதக்கூடாது. ஸோ ஏன்னா அவங்க கொடுத்துருக்க லாஜிக்ல இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் சரி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்றதுக்கு இங்க கம்பைல் அண்ட் டெஸ்ட் இருக்கு பாருங்க. இப்போ நான் கொடுத்தவொடனே ஏதாவது நமக்கு ப்ரோக்ராமிங்ல கம்பைல் டைம் எரர் இருந்தா இந்த கோடு கம்பைல் ஆகாது. இங்கேயே நமக்கு எரர் வந்துடும். இப்போ பாருங்க அதுக்கடுத்து சப்போஸ் சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட கோட் கம்பைல் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் போகும். ரிட்டர்னிங் டிஃபால்ட் டெஸ்ட் கேஸ். இது வந்து பப்ளிக் டெஸ்ட் கேஸ். என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும் அப்படின்றது நம்மளே பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன இன்புட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. -4 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 1 கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ரோக்ராம் என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கொடுத்துருக்கு பாருங்க 1. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால இது கிரீன் கலர்ல வந்துருச்சு. தென் அதே மாதிரி செகண்ட் இன்புட், செகண்ட் டிஃபால்ட் இன்புட், இதுவும் பப்ளிக் டெஸ்ட் கேஸ் தான். இன்புட் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து ஏன்னா இன்புட் 3ன்றது ஆட். ஸோ அதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 2. ஆட் நம்பரா இருந்தா 2 தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்க எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ரோக்ராம் 2 தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ ரெண்டு பப்ளிக் டெஸ்ட் கேஸ்மே பாஸ் ஆனாதான், அதாவது இங்க 2 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மோர் தென் 2 பப்ளிக் டெஸ்ட் கேஸ் கொடுத்திருந்தா இந்த பப்ளிக் டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் பண்ணாதான் பிரைவேட் டெஸ்ட் கேஸ்க்கே நம்மளோட ப்ரோக்ராம் போகும். இல்லைன்னா இங்கே ஸ்டாப் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கோட் கம்பைல் ஆகும்போது கம்பைலேஷன் எரர் எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லைன்னா மட்டும்தான் பப்ளிக் டெஸ்ட் கேஸ் இந்த செக்ஷன் போகும். இங்க இருக்க பப்ளிக் டெஸ்ட் கேஸ்ல இருக்க எல்லா இன்புட்டுக்கும் அவுட்புட் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் பிரைவேட் டெஸ்ட் கேஸ் போகும். இந்த டெஸ்ட் கேஸ்ல வந்து நமக்கு செக் பண்ண முடியாதுங்க. என்ன இன்புட் கொடுக்குறாங்க அப்படி என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ண முடியாது. அவங்க எத்தனை இன்புட் வந்து பிரைவேட் டெஸ்ட் கேஸ்ல வச்சிருக்காங்க, அத்தனை இன்புட்டுக்கும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கூட நம்மளோட ப்ரோக்ராம் அவுட்புட் மேப் ஆகுதா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ண பார்க்கும். இல்லை டோட்டலா பார்த்தீங்கன்னா 8 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட ப்ரோக்ராம் 8 டெஸ்ட் கேஸையும் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணிருச்சு. அதனால தான் எல்லாமே கிரீன் கலர்ல வருது. சப்போஸ் 1 ஆர் 2 டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணலைன்னா கூட எந்த இன்புட்க்கு எந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணலையோ அந்த கரஸ்பாண்டிங் டெஸ்ட் கேஸ் மட்டும் ப்ரௌன் கலர் ஆர் ரெட் கலர்ல காமிக்கும். ஏன்னா அது மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபினிஷ் டெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வேணா நான் உங்களுக்கு கோட் அகைன் நீங்க திரும்ப கோட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணா கீழே பாருங்க கோட் அப்படின்ற ஒரு கேஸ் இருக்கு. இது பார்த்தீங்களா? ஸோ அங்க போறேன். ஓகே. இப்போ நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன் பாருங்க. இப்போ ரிட்டர்ன் 2ல செமிகோலன் இருக்கும் நார்மலா. நான் செமிகோலன் வைக்கல. ஓகே. இப்போ நான் கம்பைல் அண்ட் டெஸ்ட் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. கம்பைல் டைம்லயே நமக்கு எரர் வரணும். அப்படி எரர் வந்துச்சுன்னா என்ன மாதிரி வருதுன்னு பாருங்க. பாத்தீங்களா? ஸோ இங்கேயே நமக்கு நார்மலா ஒரு எடிட்டர் வந்து எரர் செக் பண்ணும்போது எப்படி எரர் வருமோ அதே மாதிரி காமிச்சிரும். ரிட்டர்ன் டு செமிகோலன் எக்ஸ்பெக்டட். ஓகே. அகைன் நான் கோட் போய் அந்த செமிகோலன்ல வச்சுட்டேன். தென் நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவர் டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நம்ம கொடுக்குற இன்புட் இப்ப நம்மளே மேனுவலா நான் என்னோட ப்ரோக்ராமை செக் பண்ணி பார்க்குறேன். இப்ப நான் 5 கொடுக்குறேன். அந்த 5க்கு இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் படி எனக்கு 2 வரணும். ஏன்னா 5ன்றது ஆட் நம்பர். அப்ப இந்த ப்ரோக்ராம் 2 ரிட்டர்ன் பண்ணும். சக்சஸ்ஃபுல்லா ரிட்டர்ன் ஆகுதா, ரிட்டர்ன் பண்ணுதா அப்படின்னு நம்ம மேனுவலா நம்மளோட இன்புட்டுக்கு அவுட்புட் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சோம்னா யுவர் டெஸ்ட் கேஸ் போயிட்டு அங்க யூஸ் மை டெஸ்ட் கேஸ் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இதை டிக் பண்ணிட்டோம்னா இந்த ப்ரோக்ராம்ல அவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட் டெஸ்ட் கேஸையோ இல்ல பிரைவேட் டெஸ்ட் கேஸையோ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்காது. நம்ம கொடுக்குற இந்த வேல்யூ சப்போஸ் நான் இப்போ 5 கொடுக்குறேன்னா 5ன்றதான் இப்போ இந்த ப்ரோக்ராமோட இன்புட். இந்த 5க்கு அது என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு மட்டும் நமக்கு சொல்லும். கம்பைல் அண்ட் டெஸ்ட் கொடுக்குறேன். கோட் கம்பைல் ஆகுது. சப்போஸ் கம்பைல் டைம்ல எந்த ஒரு எரருமே இல்லைன்னா செகண்ட் ரன்னிங் யுவர் டெஸ்ட் கேஸ். ஸோ அங்க வந்து நீங்க 5 கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலா என்ன வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா டிஃபால்ட் டெஸ்ட் கேஸ்க்கு அவங்களே ப்ரீ டிஃபைனா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு அதுக்கு என்ன அவுட்புட் வரணும் எக்ஸ்பெக்ட்ன்றது டூலுக்கு தெரியாது. ஸோ அதனால இன்புட் நீங்க 5 கொடுத்துருக்கீங்க. அந்த இன்புட்டுக்கு ஆக்சுவலா 2 வந்திருக்கு. அதை நம்ம மேனுவலா கரெக்டா தப்பா அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஒன்ஸ் இதெல்லாம் ஓகேன்னா இந்த அகைன் யூஸ் மை டெஸ்ட் கேஸை எடுத்து விட்டுட்டு கம்பைல் அண்ட் டெஸ்ட் கொடுத்தோம்னா நார்மலா நம்மளோட ப்ரோக்ராம் ஆல்ரெடி உள்ள இருக்க பப்ளிக் டெஸ்ட் கேஸ் கூட கம்பேர் பண்ணும். பப்ளிக் டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சுன்னா தென் பிரைவேட் டெஸ்ட்ல இருக்க பப்ளிக் டெஸ்ட் கேஸ் கூட கம்பேர் பண்ணும். பப்ளிக் டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சுன்னா தென் பிரைவேட் டெஸ்ட் கேஸ் கூட கம்பேர் பண்ணும். அதுவும் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபினிஷ் டெஸ்ட் கொடுக்கலாம். சப்போஸ் இப்ப 2 ப்ரோக்ராம் இந்த டூல்ல உங்களுக்கு இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. இன்னொரு ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும்.
இங்க செக்ஷன் 1 ஆஃப் 2 அப்போ வந்து 1 ஆஃப் 2 இருக்கும். அப்போ இன்னொரு ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடிட்டர் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபினிஷ் டெஸ்ட் கொடுத்தோன்னே நமக்கு இமீடியட்டா இந்த டெஸ்டோட ரிப்போர்ட் கிடைச்சிரும். ஸோ அதில் பாருங்க ரிப்போர்ட் யூ ஹேவ் ஸ்கோர்டு 100. ஸோ ஏன்னா நம்மளோட டெஸ்ட் ப்ரோக்ராம் வந்து எல்லா டெஸ்ட் கேஸையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இப்போ கிளிக் ஹியர் டு சி யுவர் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அதில் வந்து நம்மளோட ரிப்போர்ட் நம்ம பார்த்துக்கலாம். அதில் பாருங்க டோட்டலாக இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க கொடுத்துருந்த ஸ்கோர் 40. நம்மளோட ப்ரோக்ராம் எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் பண்ணதுனால 40 வந்துருச்சு. சப்போஸ் 1 or 2 டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணலைன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கோர் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ எவ்வளோ டைம் நம்ம எடுத்திருக்கோம் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றத இதை சொல்லிடும். ஸோ சப்போஸ் இந்த டெஸ்ட் லாக் செக் பண்ணி பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க. டெஸ்ட் லாக்ல பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மணிக்கு நம்ம ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்து எத்தனை மணிக்கு ஃபினிஷ் பண்ணணும். சப்போஸ் இந்த டெஸ்ட் லாக்ல வந்து நீங்க இந்த டூல் அவுட்டு இந்த விண்டோவை மினிமைஸ் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிட்டு நெட்டை ரெஃபர் பண்ணிட்டு வரலான்னு வேற எங்கேயாவது போயிட்டு அகெயின் இங்க வந்தீங்கன்னா நீங்க எத்தனை மணிக்கு வெளியில போனீங்க அப்படின்றத ரெட் கலர்ல உங்களுக்கு நோட் பண்ணிடும். ஸோ அந்த டெஸ்ட் லாக்ல நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணமோ அது எல்லாத்தையும் கிளியரா நோட் பண்ணி வச்சிரும். ஸோ 2 வார்னிங்ஸ் கொடுக்கும். தேர்ட் வார்னிங் அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிட்டு நமக்கு 0ன்னு ஸ்கோர் வந்துடும். மால் பிராக்டிஸ் கேட்டகரியில வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.